வணக்கம் நண்பர்களே, திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதாவை மகா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் செய்தது தப்பு, வேலை செய்யாட்டா அதுக்கு அடிக்கக்கூடிய உரிமை கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சித்தி நீங்கள் செய்தது தான் தப்பு அப்படின்னு விடாப்பிடியாக நம்ம திவ்யா பிடிக்கிறாங்க. கவிதாக்க மனசுல உனக்கும் திருக்கும் கல்யாணம் நடந்தாதானடி நீ இந்த வீட்டுக்குள்ள வருவா, உன் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல திவ்யா மேல கோபமா இருக்காங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம திவ்யா சொல்றாங்க, எனக்கு திரு அவங்க அப்பா மேல வச்சிருக்க மரியாதை தான் முக்கியம். அத்தை நீங்க கவலைப்படாண்டா, உங்க பையன் போட இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாதான் நானும் புடவையே எடுக்க போறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல தூக்கி வாரி போடுது நம்ம காஞ்சனாவுக்கு. திரு இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறான். சொல்ல போனா எனக்கு மற்றவங்களோட ஆசையை விட திருவோட ஆசையும் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அதிரடியா ஒரு முடிவை தூக்கி நம்ம திவ்யா போட பேரஞ்சது மாதிரி நம்ம காஞ்சனா நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நடந்த விஷயம் திருவுக்கு தெரிய வேண்டாம், இந்த பிரச்சனையை இதோடி விட்டுருங்க. இந்த பிரச்சனை தெரிஞ்சா திரு உடஞ்சி போயிடுவான். அம்மா அது உங்களுக்கும் சித்திக்கும் தான் அவமானத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நம்ம திவ்யா வச்சுறாங்க. அடுத்ததாக பார்த்தா நிச்சயதார்த்தத்தில் நம்ம அவங்க அம்பிகாமா ஆசைப்பட்டது மாதிரி அந்த திரு அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்காங்க. அதுக்கு மேட்சாட்டு நம்ம திவ்யாவும் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அம்பிகாவை பார்த்து அப்படியே ஒரு லுக்கு விடுறாங்க பாருங்கள் காஞ்சனா, வேறு லெவலுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்ட தான் நம்ம திவ்யாவின் மனசு சுத்த தங்கம் அப்படின்னு இந்த இடத்துல நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். காஞ்சனாவோட புத்தி கெட்டு கிடந்தாலும் திவ்யாவுக்கு குணம் நம்ம திருவுக்கு ஏற்றது மாதிரி தான் இந்த இடத்துல காட்டுறாங்கன்னு சொல்லலாம். சித்தி நீங்கள் மகா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு கவிதாவை விடாப்பிடியாக கேட்க நேரம், என்னடி உனக்கு புத்தி கெட்டு போச்சா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம காஞ்சனா. ஆமாம், நான் புத்தி கெட்டவளால் விட்டே உங்களை பொறுத்தவரை நான் இருந்துட்டு போகிறேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் மகாவை கை நீட்டி அடித்தது தப்பு. சித்தி மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கவிதாவுக்கு உனக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடந்தாதானடி நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லா சொத்து பத்தையெல்லாம் சுருட்டிட்டு போவ, அதிகாரத்தை கையில் எடுப்ப, உனக்கெல்லாம் அடங்கி இருக்கணும், நீ தேவையில்லை. என் அக்கா பொண்ணாக இருந்தா என்ன, அன்னை பையனாக இருந்தா என்ன, எனக்கு எல்லாம் ஒன்று தான், கௌதம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல கவிதாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. உங்கள் கல்யாணத்தை நான் விரும்பலை, எப்படியாவது திருக்கிட்ட மனசை மாற்றி உங்கள் கல்யாணம் நடக்காமல் வைக்கணும், இதுதான் என் திட்டம் அப்படின்னு நம்ம கவிதா மனசுக்குள்ளே கங்கணம் கட்டுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அம்பிகா அம்மாவுக்கு பார்த்து சொல்கிறாங்க, கவலைப்படாதுங்க, திருவோட சந்தோஷம்தான் முக்கியம். அவங்க அப்பாவோட சட்டையை தான் பட்டு வெட்டி பட்டு சட்டையை போட்டுக்க திரு விரும்புவான், அவனுக்கு அதுதான் பிடிச்சிருவான். அப்படி இருந்தால் அவனுக்கு சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், இதில் யாருக்கு சந்தோஷமும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு ஒரு போட்டுக்கிட்டு இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டைக்கு மேட்சாக தான் நான் என் புடவையை நான் எடுத்துக்க போகிறேன். நாங்கள் 2 பேரும் வாழ போகிறோம், நாங்கள் 2 பேருமே ஒத்துக்கிட்டப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம காஞ்சனாவையும் கவிதாவையும் பார்த்து கேட்குறாங்க. எனக்கு திருவோட சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் அவங்க அப்பாவுக்கு அவன் எவ்வளோ தூரம் மனசுக்குள்ளே வச்சு இந்த பட்டு வேட்டியும் சட்டையும் போட அவன் ஒத்துருப்பான், அப்படி இருந்தால் அவனோட சந்தோஷம் எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திவ்யா அதுக்கு மேட்சாக தான் என்னோட புடவை இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு புடவையை செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம லட்சுமி மனசில் தோணுது, திவ்யாக்கா எவ்வளோ நல்லவங்க, அவங்க திருவை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க மேலே வச்சுருக்க மதிப்பு மரியாதை எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா நம்ம திருவுக்கு கரெக்டான ஜோடி தான். கடவுளே நல்லுரமாக இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிரு அப்படின்னு அந்த இடத்துல லட்சுமி வேண்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நடந்த விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சி நம்ம அம்பிகாமா இந்த காஞ்சனா அவங்க நம்ம வீட்டுக்கு மகளை அனுப்புறதுக்கு முன்னாடியே இந்த நிலை நிற்கிறாளே அப்படின்னு மனசுக்குள்ளே பக்குன்னு அடிச்சுக்கிட்டது. ஆனால் திவ்யா நம்ம திரு மேலே வச்சுருக்க
அவளுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து புரியுது. அப்படிப்பட்டனா அவள் தான் சரியில்லை, அவள் பொண்ணை நல்ல விதமாக தான் வளர்த்துருக்கா, பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மருமக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அம்பிகாமா கொஞ்சம் சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. காஞ்சனாவுக்கு ஏகப்பட்டவன் கோபம் நம்ம மகா மேலே. உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியிலையும் இந்த அம்பிகாவை கலந்துக்க கூடாதுன்னு சொன்னேன். கடைசி நேரத்தில் இந்த மகாவால் எல்லாமே கெட்டு குட்டிச்சோறாக போய் வந்து உப்பு கூடையும் கீழே போட்டு தவற விட்டுட்டேன். அதே நேரத்தில் காருடைய நோன்புலையும் வந்து சுதப்பிச்சு திவ்யா வந்து எல்லாத்தையும் வந்து கீழே போட்டு கடைசியில் வந்து அதுலேயும் வந்து கூட வந்து சேர முடியாத லெவலுக்கு கொண்டு போயிட்டா. ஆனால் இந்த தொடர் நிச்சயதார்த்தத்தில் எந்த பிழையும் நடக்கக்கூடாது. என் பொண்ணு என் அன்னை வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து மருமகளாக அடி எடுத்து வைக்கணும், அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செமையாக வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு இந்த மகா இருக்கவே கூடாது, அந்த மகா இருந்தால் தானே எல்லாமே சுதப்புது. அந்த மகளை பார்த்துக்கிட்டு நான் எல்லாம் செய்தேனா எல்லாமே வந்து கோணலாக தான் முடியுது. இந்த வாட்டி என்கேஜ்மெண்ட்டில் அப்படி நடக்கக்கூடாது. அம்பிகாவுக்கு ஆதரவாட்டு இந்த மகா களம் இறங்கி கவிதாவையே அடிச்சிட்டா. அவ்வளோ அம்பிகாவுக்கு அவ்வளோ தைரியம் வந்து இந்த மகா கொடுத்தது தான். கவிதாவை அடிக்க அளவுக்கு தைரியம் இந்த மகா ஊட்டி விட்டுருக்கானா. இந்த மகா சாதாரண ஆள் இல்லை, அவள் என் கண்ணிலே படாது. திவ்யா அவளை மலை போல நம்பியிருக்கா, ஆனால் அவளுக்கு வாழ்க்கையிலே உலையாக வரப்படுது இந்த மகா தான். அதை கவனமாக பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு நேராக வந்து நம்ம கவிதா கிட்ட சொல்லுறாங்க. இந்த பாரு கவிதா, இந்த மகாவை வந்து எனக்கு பிடிக்கலை, இந்த மகாவை எப்படியாவது வந்து அடித்து வீட்டை விட்டு விரட்டிடு அப்படின்னு வந்து சொல்லி நேரம் எனக்கும் அதுதான் சரியா படுதுக்கா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம கவிதா வந்து அதுவும் சரியா படுதுடி, ஆனால் ஓம் பொண்ணும் இந்த வீட்டுக்கு மருமகளாட்டு வரக்கூடாது. இந்த சொத்தை இவ்வளோ காலம் நான் அடகாட்டது மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிற உன் பொண்ணு வந்து கொண்டு போகிறதுக்கா அதெல்லாம் முடியாது. இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். இந்த வந்து பொண்ணை கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு தான் இந்த சொத்து பத்தெல்லாம் கிடைக்கணும். கௌதமை வச்சு நான் வாங்கணும்னா கௌதம் வந்து கம்பெனியில் வந்து முதல்ல ஜாப்பில் வந்து சேரணும். அதுக்கு என்ன வழி உண்டோ நான் அன்னைக்கே திருட்ட சொல்லிட்டேன். இன்றைக்கி அவரை வந்து வேலையில் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கவிதா வந்து முடிவெடுத்து கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த பாரு கௌதம், இன்றைக்கி நீ வரணும், ஜாப்பில் சேரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சரியில்லை. இந்த புள்ளப்பூச்சி கணங்கா இருந்த அம்பிகா என்னவே அடிச்சிட்டா. அப்படி இருக்க நேரம் விடக்கூடாது, இவளால் தான் நம்ம வாழ்க்கை ஒன்று சேர முடியாமல் போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட வந்து நம்ம கௌதமிக்கிட்ட சாடுறாங்க. விடு, நம்ம பார்த்துக்கலாம், அந்த உண்டு இளநி பண்ணி அவனுக்கு உயிரை குடிக்கணும் அப்படின்னு வந்து கௌதம் சொல்ல நேரம் ஆமாம், இந்த சொத்து பத்தி எல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரணும். காஞ்சனா திட்டமும் நடக்காது, இந்த அம்பிகா திட்டமும் நடக்க விடக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கீட்டிட்டு இருக்காங்க. ஆனால் விதி அதையும் மீறி வந்து நம்ம திவ்யா என்கேஜ்மெண்ட்டை வந்து நடத்துதுன்னு சொல்லலாங்க.